ஓம் கணேசாய நமக. பணிகுறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். தை முதல் நாளன்று பொங்கல் வைப்பதற்கு சிறந்த நேரம் என்பது அன்றைய தினம் காலையில் 6:40 முதலாக 7:40 உள்ளாக பொங்கல் வைத்து கொண்டாடுவதற்கு சிறந்த நேரம். இந்த சிறந்த நேரமானது ஆண்டு முழுவதும் இந்த தை முதல் அடுத்த தை வரையும் உங்களுக்கு நல்ல சுபிட்சமான வாழ்க்கையை கொடுக்க வல்லது என்று அதை கணித்து சொல்லியிருக்கிறேன். இதனை கடைப்பிடிக்குமாறு மிதுன ராசி அன்பர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தை பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது கிரகமாலிகா யோகம்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்னங்க உபய கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறது கேள்வி. இப்போ மெடிக்கல் அப்படின்னு சொல்கிறோம், பாராமெடிக்கல்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் மெடிக்கல் சார்ந்த எப்படி அதுபோல் கிரக மாளிகாவை சார்ந்த உபய கிரக மாளிகா யோகம். அப்படின்னா என்ன, கிரக மாளிகா என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். கிரக மாளிகா என்பது மாலை போட்டது போல கிரகங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் தொடர்ந்து 6 வீடுகளிலாவது இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் 7 வீடுகளில் கூட இருக்கும். அதே சமயம் 6 வீடுகள் என்பது கிட்டத்தட்ட வாய்ப்புகள் அதிகம். இதுவும் கூட ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும். அதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொன்னால், அந்தந்த கிரகங்கள் அவங்கவங்க வீட்டில் இருக்க வேண்டும். அதுதான் கிரக மாளிகா யோகம். அப்படி இருந்தால் அந்த கிரகங்களுக்கு அவர்களுடைய பலாபலன்களை எடுத்து கொடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது என்பது பொருள். ஆகையினாலே முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இப்பொழுது நம்ம ஒரு கோவிலில் வரிசையில் நிற்கிறோம். 100 ரூபா டிக்கெட்டை எடுத்து வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அதுவே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் போல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் இன்னும் ஒரு 10 பேர் திடீர்னு வராங்க. அவங்க பாட்டுக்கு ஜல்லுன்னு நம்ம வரிசையில் நிற்காமல் இடையில பூந்து போகிறாங்க. அவங்கள நம்ம நினைப்போம், என்னப்பா நம்ம 100 ரூபா டிக்கெட் எடுத்து இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கோம், அவங்க பாட்டு 10 பேர் திடீர்னு போகிறாங்க உள்ள அப்படின்னு நம்ம நினைப்போம். அது ஒரு பெரிய சிபாரிசில் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கு அது தடங்கல் ஆகிறது. இப்படி தடங்கல் இல்லாமல் செல்ல வேண்டும். அதுக்கு தான் அந்த கிரக மாளிகா யோகம். எந்த விதமான ஒவ்வொரு கிரகத்திற்கு இன்னொரு கிரகம் தடங்கல் இல்லாமல் அந்த நமக்கு யோகத்தை கொடுப்பது தான் கிரக மாளிகா யோகம். இப்போது நாம் பேசுவது உபய கிரக மாளிகா யோகம். உபய கிரக மாளிகா என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், 6 வீடுகளில் கிரகம் இருக்குது, அவா சொந்த வீட்டில் இல்லை, வேறு கிரகத்தினுடைய வீட்டில் இவங்க இருக்கிறாங்க. அதே சமயத்தில் தொடர்ந்து இருக்கின்றது. கணக்கு பாருங்கள், விருச்சிகம் சுக்கிரன் இருக்கிறார், தனுசு செவ்வாய் புதன் இருக்கார், மகரத்தில் சூரியன் இருக்கிறார், கும்பத்தில் சந்திரன் சனி, மீனத்தில் ராகு, மேசத்தில் வியாழன். அப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 வீடுகளில் தொடர்ந்து கிரகம் இருக்கிறது. அதே சில பேர் சாமி ராகு மீனத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் அதை கிரகமாக எடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லலாம். இந்த சதய நட்சத்திரத்தில் அன்னைக்கு சந்திரன் இருக்கிறார் தை முதல் நாள் என்று. புரட்டாதி சதயம் கழிஞ்சு புரட்டாதி கழிஞ்சு 4ஆம் பாதத்துக்கு போகும்போது மீனத்துக்கு போயிடுவார். அப்போது இதே நிலைமை தான் இருக்கும். ஆகையினாலே கிரகமாளிகா யோகத்தோடு இந்த தை முதல் நாள் ஆரம்பம் ஆகின்றது. இந்த கிரகமாளிகா யோகம் என்பது நீங்கள் வட்ட வடிவமாக அதை கணக்கு போடுங்க. இந்த சக்கரத்தை வட்டமாக போட்டு பாருங்கள். அதில் 12 சக்கரங்களையும் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். மேசை எது ரிஷபம் எதுன்னு தெரியாமல் போயிடும். அப்படித்தான் போடணும். உண்மையிலே அப்படித்தான் போடணும். பழைய ஓலைச்சுவடிகளை நாங்கள் எழுதும்போது அப்படித்தான் எழுதணும் ஆரம்பத்தில். அது பின்ன சதுரமாக போட நிறைய பேர் இது புரிய மாட்டேக்குன்னு சொல்லும்போது சதுரமாக போட்டோம். இப்பொழுதும் அதை சதுரமாகத்தான் ஓலைச்சுவடிகள் எழுதும்போது அப்படித்தான் எழுதணும். நோட் புக்குகள் எழுதும்போது அப்படித்தான் எழுதணும். இதை வடக்க உள்ளவங்க இன்னமும் கூட அதை சதுரமாக போடாமல் வட்டமாகத்தான் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் கரெக்ட். ஏனென்றால் பூமியைத்தான் 12 பங்கு வச்சு மேச ரிஷப மிதுனம்னு நம்ம கணக்கெடுத்து வரோம். இந்த பூமி என்பது சதுரமாக கிடையாது, வட்டமாக தான் இருக்குது. வட்டம் என்றால் அது ஒரு தினுசான வட்டம், கரெக்டான வட்டம் கிடையாது, நீள் வட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டதாக இருக்கிறது.
ஆக இதில் வந்து தான் 12 வீடுகளை செட் பண்ணி அமைக்கணும். அதுதான் கரெக்டு. இப்போ அப்படி போட்டு பாருங்கள், அந்த கிரகங்களை 6 வீடு போட்டேன்னு சொன்னால் பாதி ரவுண்டுக்கு வந்துடும். அப்போ மாலை போட்டது போல் அமையும். அதுதான் கிரக மாளிகா யோகம். இப்படி இருக்கின்ற கிரகங்கள் கிட்டத்தட்ட ஓரளவு எல்லா ராசிகளுக்குமே நற்பலன்களைத்தான் வழங்குவார்கள். இதிலும் கூட மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு கழிந்த மாதம், அதாவது மார்கழி மாதம் 4ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு 20/12/2023 அன்றைய தினம் எங்களுடைய கணக்கு பிரகாரம் இரவு 6:59. திருநள்ளாறில் வந்து அது 5:20 கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் சனிப்பெயர்ச்சி அடைந்து உங்களுடைய அட்டமத்து சனி முழுமையாக விலகி கும்பத்துக்கு வந்துட்டார். இனி வந்து நீங்கள் தெம்பாக இருக்கலாம். ஏன்னா அட்டம் கட்டம் நஷ்டம் இதெல்லாம் விலகி விட்டது. இனி திரும்ப மறுபடியும் அந்த மகரத்துக்கு அவர் போகிறதுக்கு இப்போக்குள்ள வாய்ப்பு இல்லை. அது 30 வருஷம் ஆகணும். அதனால் நல்ல நிம்மதி பெருமூச்சு விடலாம். இப்போ நம்ம பலாபலங்களை பற்றி பார்ப்போம். இப்போ அந்த உபய கிரக மாளிகா யோகம் என்பது கிட்டத்தட்ட உங்களுடைய நல்ல யோகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை மிகைப்படுத்தி கொடுப்பார்கள். கெட்ட யோகம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துவார்கள். அதுதான் உபய கிரக மாளிகா யோகம். அதான் தொடர்ந்து கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தினால். இனி நம்ம வரிசையாக பார்க்கலாம். அதாவது ஆங்கில தேதிக்கு வந்து 15/1/2024 முதல் 12/2/2024 வரை தை மாதம் முழுவதுமான உண்டான பலன்கள். இப்போ நம்ம பலன்களில் பார்ப்போம். மிதுன ராசிக்கு ராசி நாயகனாகிய செவ்வாய் நேர் 7ஆம் இடத்துல இருக்கிறார். ராசி நாயகனாகிய புதன் 7ஆம் இடத்திலே செவ்வாயோடு கூடியிருக்கின்றார். செவ்வாயோடு கூடியிருக்கின்ற காரணத்தினாலே ஆதிபத்திய தோஷம், அதாவது லக்ன கேந்திர ஆதிபத்திய தோஷம் வந்து விலகிவிட்டது. 7ஆம் இடத்துல ஜம்முன் இருக்கிறாரு. ஆக செவ்வாயுடன் சேர்ந்ததனாலே முழு வலிமையோடு பிரகாசம் பெறுகின்றார். ஆகையினாலே உங்களுடைய நடை உடை பாவனை தோற்றம், வீடு மாடு தோட்டம் தரவு பசு பால் பாக்கியம் ஆளடிமை இவைகளெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொடுக்கக்கூடிய கட்டமாக இந்த தை மாதம் முதல் தேதி அன்றே உங்களுக்கு ஆரம்பமே அசத்தலாக இருக்கின்றது. நாலுக்குடையவனும் அதே புதன் தான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது இருக்கிறார். இனிமேல் புதன் எங்கே போனாலும் பரவாயில்ல, 1.5 வருஷத்துக்கு அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை பற்றி நீங்கள் நினைக்கவே வேண்டாம். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால 1ஆம் வீடு 4ஆம் வீடு வலுவடைந்து முடியும். ஆக கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை பற்றி பிரச்சனையே இல்லை. பட்சே 7ஆம் இடத்தில் அவர் ஏற்கனவே இருக்கின்ற காரணத்தினாலும் செவ்வாயோடு கூடி இருக்கின்ற காரணத்தினாலும் நல்ல வலிமை பெறுகின்றீர்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தை முதல் நாளன்று சனிப்பெயர்ச்சி அடைவதற்கு முன்னால் ஏற்பட்ட பல துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே தை 1ஆம் தேதி முதல், அதாவது மார்கழி கடைசி தேதியிலே உங்களை விட்டு பீடைகள் எல்லாம் விலகி விட்டது. இந்த போகி பண்டிகை அப்படிம்பாங்க. உங்களுடைய போகி பண்டிகையோடு பீடைகள் அனைத்தும் விலகிவிட்டது. இனி உங்களுக்கு நல்ல நிம்மதி பெருமூச்சு விடலாம். இனி நடப்பவை ஒன்றொன்றும் உங்களுக்கு சாதகமான கட்டமாகவே நடக்கும். தாய் சுகம் கல்வி வலிமை பெறும். 2 அதிபதி ஆகிய சந்திரன் 9ஆம் இடத்திலே சனியோடு கூடியிருக்கின்றார். தனம் குடும்பம் வாக்கு ரொம்ப சிறப்பாக விளங்கும். 3 அதிபதி ஆகிய சூரியன் 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். இளைய பங்காளியினால் பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். அதோடு 6-11 அதிபதி ஆகிய செவ்வாய் 7ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால மூத்த பங்காளி இளைய பங்காளி பிரச்சனை கடுமையாகத்தான் இருக்கும். அந்த பீடை இன்னும் விலகலை. மொத்தத்தில் பொதுவான பீடை விலகிவிட்டது. இந்த பங்காளி பிரச்சனை என்பது இன்னும் விலகல். அதோடு 5-12 கூடைய சுக்கிரனும் 6ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த 6-11 அதிபதி ஆகிய செவ்வாய், அதாவது மூத்த பங்காளிகளே எதிரிகளாக இருப்பார்கள். மூத்த பங்காளி வந்து முழுக்க எதிரிகளாக இருப்பார்கள். இளைய பங்காளியை தான் சேர்த்துக்கிடலாம். மூத்த பங்காளி வந்து முழுக்க விரோதிகளாக இருப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள், பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் பிரச்சனைகள் கடுமையாகத்தான் இன்னும் இருக்கின்றது. வழக்கு வம்பு தும்புகள் இன்னும் தீரவில்லை. பட்சே தீரும். அதாவது போக நான் இப்போ சனி 8ஆம் இடத்துலேருந்து 9க்கு வந்துட்டார். நான் போக பிரச்சனைகள் வந்து மெல்ல விலகி பங்காளி பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். பட்சே இந்த மாதத்தில் அது இல்லை. அவர்கள் விஷயத்தில் இன்னும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அதே போல் பிள்ளைகளால் செலவுகள் அதிகமாக ஏற்படும். இருந்தாலும் பிள்ளைகளால் முன்னேற்றம் உண்டு. பிள்ளைகளுடைய பேரு புகழ் செல்வம் செல்வாக்கெல்லாம் சிறப்பாகவே விளங்கும்.
7 10க்கு உடைய வியாழன் 11ஆம் இடத்திலே அமர்ந்து அவருக்கு கோணத்தில் செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலும் புதன் இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த கணவன் மனைவி பிரச்சனையும் கூட ஏற்கனவே பிரச்சனையாக உள்ளவங்க, புதுசாக பிரச்சனை எதுவும் கிடையாது, ஏற்கனவே பிரச்சனையாக உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் சுமூகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் இருக்கின்றது. பிரச்சனை தான், அந்த பிரச்சனை இருந்த போதிலும் கூட உங்களுக்கு உதவுவதற்கு சில பேர் முன் வருவார்கள். அந்த நண்பர்கள் கூட்டத்தினாலும் சில தூரத்து உறவினர்களாலும் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து கணவன் மனைவி சேர்க்கை ஏற்படக்கூடிய கட்டம். கிட்டத்தட்ட 5 வருட போராட்டம், இந்த கணவன் மனைவி இடையே இருந்து வந்த 5 வருட போராட்டம் இந்த மாதத்தில் ஒரு தீர்வுக்கு வந்து செட்டில் ஆயிடுவீங்க. அதைத்தான் சொல்ல வரேன். அந்த பிரச்சனை வந்து இன்னும் பூதாகரமாக போய்கிட்டே இருக்கும்னு அர்த்தம் அல்ல, செட்டில் ஆயிடும். அது குருவின் பார்வையும் செவ்வாய்க்கும் புதனுக்கும் விழுகின்றது. அதே குரு தான் பிரச்சனையை கொடுத்தாரு, அதே குரு தான் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். ஒரு பெரிய மனுஷன் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுத்து தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்து வைப்பார். அது இந்த மாதத்தில் அதிசயமாக நடக்கும். அதே போல் அந்த கூட்டணி தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பல முரண்பாடுகளோடு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த கூட்டணியை விளக்கவும் முடியலை, வச்சிருக்கவும் முடியலை. இப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்து வந்தீங்க. அது பெருவாரியான நட்டத்தையும் கொடுத்து கொண்டு வந்தது. சட்டென்று விடுவிக்கவும் முடியலை, அதை கொண்டு செலுத்தவும் முடியாமல் தட்டழிந்து கொண்டு வந்த அந்த பேருக்கு, அந்த பேர் வழிகளுக்கு இந்த மாதத்தில் தீர்மானம் வரும். ஒன்று அதை விட்டு விலகிடுவீங்க, அல்லங்கில் விலக்கப்படுவீர்கள், அல்லங்கில் நீங்கள் அவர்களை விட்டு நீங்கள் விலக்கி வச்சிருவீங்க. அதுக்கு அந்த போராட்டம் வந்து இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடும். அந்த முடிவு வந்து உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை, புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு, புதிய வியாபாரத்தை, புதிய தொழிலை தொடங்கி நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இருக்கின்றது. அதேபோல் இந்த மாமன் மாமி மருமகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே இந்த மாதத்தில் ஒரு கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் பிறந்த உடனே அந்த சிக்கல்கள்லாம் விடுபட்டு ஒருத்தருக்கு இந்த கர்ற புருன்னு கோல்டு வார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கடுமையான பனிப்போர் வந்து இந்த பிப்ரவரி பிறந்த உடனே சரியாயிடும். கிட்டத்தட்ட தை மாதம் இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு அதை ஒரு முடிவுக்கு வந்து குடும்பமும் ஒரு ஒற்றுமைக்கு வரக்கூடிய வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இனி வந்து சம்பள உயர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்க, தொழிலாளர்கள், தினக்கூலிகள், இவர்களுக்கெல்லாம் இனி வந்து ஒரு நிம்மதியான ஒரு வரவுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். இது நிரந்தரமாக இந்த வருமானம் உண்டு அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்துவிடும். நிறைய பேர் சஸ்பெண்ட், நிறைய பேர் டிஸ்மிஸ் கூட ஆகிருக்கலாம் உத்தியோகத்தில். அவளுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு புதிய வாய்ப்பு கிடைத்து அதிலிருந்து முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக அமைந்துவிடும். இந்த முன்னேற்றத்திற்காகத்தான் ஏற்கனவே நம்ம டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கோம், இல்லை சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். அதை ஏற்கனவே நான் இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பஸ்ஸில் கிராமத்துக்கு போனவன் கடைசி நேரம் பஸ்ஸை விட்டுருவான். அந்த பஸ்ஸு நிற்காமல் போயிடும், கடவுளை சபிப்பான். மறுநாள் அப்போ எப்படியோ இங்கேயோ ஒரு ஒண்டி நடுநடுங்கி இருந்து செஞ்சு விடிய தூங்காமல் இருந்து மறுநாள் காத்தால் பேப்பரை பார்க்கும்போது அந்த பஸ்ஸு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு செய்தியை பார்க்கும்போது, கடவுளே என்னை காப்பாற்றுறதுக்காகத்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுமையா அப்படிங்கிறது போல் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, வேலையை விட்டு விலக்கிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு என்று அந்த நேரத்தில் நீங்கள் கடவுளையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை எல்லாத்தையும் நீங்களே சபிச்சிருப்பீங்க, இல்லைன்னா திட்டிருப்பீங்க. அந்த திட்டுதல்களுக்கெல்லாம் இப்போ கிடைக்கின்ற முன்னேற்றமான ஒரு தொழில் வாய்ப்பு, உத்தியோக வாய்ப்பு, வியாபார வாய்ப்பு என்பது ரொம்ப உயர்ந்த ஒரு கட்டத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி வைக்கும். அப்போ இந்த உயர்வுக்காகத்தான் அங்கே டிஸ்மிஸ் பண்ணப்பட்டோம் என்பது வந்து உணரக்கூடிய ஒரு கட்டம். அதுதான் இந்த தை மாதம். இந்த கிரக மாளிகா யோகம் என்பது இதை செய்யும். உங்களுக்கு வந்து அந்த உயர்ந்த ஒரு யோகத்தை கொடுக்க வல்லதாக இந்த மாளிகா யோகம் அமைந்திருக்கின்றது. அது பின்ன
9க்கும் 10க்கும் அதாவது 8க்கும் 9க்கும் அதிபதியாகிய சனி 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்றார். இந்த மாதம் உங்களுக்கு அந்த சனி பகவான் வந்து அவிட்டம் 3ஆம் பாதத்தில் நவாம்சையிலே உச்சமடைந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே அந்த சனிப்பயிற்சி ஆன உடனே சில பேருக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நிம்மதியான ஒரு லைஃப்பை வந்து உங்களுக்கு செட்டில் பண்ணி விட்டுருவார். அவர் வந்த உடனே அதனால் ஏன்னா உங்களுக்காக எப்போ கொடுப்போம்னு அவர் காத்து கொண்டிருந்தார். இப்போ தான் சந்தர்ப்பம் சமயம் நல்லபடியாக வந்திருக்கு. காரணம் சனியோடு சந்திரனும் கூடியிருக்கின்றார். சனிக்கு முன்னால் ராகுவும் பின்னால் சூரியனும் இருக்கின்ற காரணம் இது ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய ஒரு செய்தி. இப்படி அமைவது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி அமைந்த சூழல்தான் உங்களுக்கு உபய கிரக மாளிகா யோகம் என்பது பெருவாரியான ஒரு யோகத்தை அள்ளித்தரப்போகின்றது. இந்த விஷயத்தில் வந்து முதல்ல கல்யாணம் கழிஞ்சு பிரச்சனையாக உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். இந்த கல்யாணமே ஆகலை என்று வாடிக்கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு செட்டில்மெண்ட் வந்துடும். இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வந்து விடுவார். அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவர்களுக்குரிய வரன் நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீர்கள். இது வந்து இந்த தை மாதத்தில் இந்த மாதிரி அமைவது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதிலும் இந்த யோகம் அதாவது சூரியனுக்கு 2ல் சனி, அந்த சனிக்கு 2ல் ராகு, அந்த ராகுவுக்கு 2ல் வியாழன், இந்த மாதிரி அமைப்பு வந்து கிடைப்பதற்கரிய ஒரு வாய்ப்பு. இப்படிப்பட்ட அமைப்பினாலே மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிக பிரமாதமான யோகமாக அமையவிருக்கின்றது. அதோடு இந்த ரேஸ், லாட்டரி, ஸ்பெகுலேஷன் துறைகளில் திடீரென்று உங்களுக்கு யோகம் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு இது. இந்த சந்திரனுக்கு கேந்திரத்தில் சனி இருந்தால் சசி யோகம் அப்படின்னு ஒரு யோகங்கள் மொத்தம் ஒரு 300 வகைக்கு மேற்பட்டு இருக்கிறது. அதில் கிரகமாளிகா யோகம் என்பதும் ஒன்று. இதில் உபய கிரக மாளிகா யோகம் என்று இருக்கின்றது. சசி யோகம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அந்த லாபஸ்தானத்தில் வந்து குரு இருக்கின்றால் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது மட்டும்தான் அந்த பங்காளி பிரச்சனை என்பது இருக்குது. 4ல் கேது யோகம், 10ல் ராகு யோகம். ஆக பங்காளி பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் கூட குடும்பத்தில் வந்து நல்ல நிம்மதி, வரவு செலவுகள், திருப்தி, இந்த குடும்பம் கலகலப்பாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல முன்னேற்றத்தை, அதாவது அடைப்பட்டு கிடந்த யோகம் பீரிட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது. அதோடு காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, இல்லை காதலே தோல்வியாக பேக்கேஜ் பண்ணிருச்சு, இல்லை பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து அது மீண்டும் கண்டினியூஸ் ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நல்ல அமைப்பாக அமைந்திருக்கின்றது. ஆக மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் கிட்டத்தட்ட 90% நல்ல யோகத்தை, ராஜயோகத்தை கொடுக்க வர வல்லதாக அமைந்திருக்கின்றது. மீண்டும் ஒருமுறை சொல்லிக்கொள்கிறேன். தை முதல் நாள் அன்று காலை 6 மணி முதல் 6:40 முதல் 7:40 பொங்கலிட்டு கொண்டாடுங்கள். அதாவது பஞ்சபூதங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சமயம். அப்படி நன்றி செலுத்துவதனால் இந்த அடுத்த தை வரைக்கும் மிக பிரமாதமாக உங்களுக்கு வாழ்க்கை அமையும், மிக ரம்மியமாக அமையும், அந்த செல்வ வளம் பெருகும். அப்படி அமைத்து கொண்டு பாருங்கள். அதை கொஞ்சம் சோம்பல் படாமல் காலையில் பனி டைம் ஆனாலும் அந்த 6:40 பொங்கல் வைக்கணும்னா கிட்டத்தட்ட 5 மணிக்கு எந்திரிச்சா தான் பொம்மநாட்டிகள் வந்து கரெக்டாக அந்த 6:40 செய்ய முடியும். இவைகளை கொஞ்சம் சிரத்தை எடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் யோகம் வருவதற்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சில கஷ்டங்களெல்லாம் தாங்கித்தான் ஆகணும். ஆகையினால் இந்த கட்டத்தை மிஸ் பண்ணாமல் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல ராஜயோகம் வந்து கொண்டிருக்கிறது. விட்டு விடாதீர்கள். மீண்டும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.